வாங்க நாம் இன்றைக்கி பானிபூரி செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு கப்பு வெள்ளரவை எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் நீங்கள் எந்த கப்பில் எடுத்தீங்களோ வெள்ளரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. எச்சா போட்டிங்கன்னா சரி வராதுங்க, நல்லா இருக்காது. நல்லா கலக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுக்கப்புறம் நைஸ் உப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. சப்பாத்தி போல் பிணையக்கூடாதுங்க. பூரிக்கு நம்ம எப்படி பிணையிறோமோ அந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் நல்லா இதே மாதிரி பிணைஞ்சிக்காங்க நல்லா. வாங்க உருளைக்கிழங்கு மசாலு பானி தண்ணி தயார் பண்ணிட்டு வந்துடலாம். பானி தண்ணி பண்ணுறதுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. புதினா போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதையே அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாங்க. இல்லை புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. குடமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகா அப்படி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா மசிச்சுக்கலாங்க. நல்லா லைட்டாக மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். சின்ன முடியை எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்க எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு இப்படி முக்கிடுங்க, அப்போ நல்லா வரும். வாங்க நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. அடுத்தது போட்டுடலாம். பானிபூரி தயாராகிடுச்சுங்க. நம்ம இழுத்து அப்படி சாப்பிட்டுக்கலாங்க. வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் இதே செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.